நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். வசதியான பிரம்மாண்ட வீடு அமையும் ஜாதகம். இப்போ இந்த தலைப்பில் நான் இந்த பிரம்மாண்ட வீடு யாருக்கு அமையும், வசதியான வீடு யாருக்கு அமையும் அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா, பெரிய வீடு கட்டுறது, பிரம்மாண்ட வீடு கட்டுறது, வசதியான வீடு கட்டுறதுக்கு பணக்காரங்களால் தான் முடியும். வசதி குறைவாக இருக்கவங்கனால அந்த மாதிரி வீடெல்லாம் கட்ட முடியாது அப்படிங்கிறது பொதுவான எண்ணம். எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். பெரிய வீடு, பிரம்மாண்டமான வீடு, எல்லா வசதியோடையும் வீடு கட்டுறதுன்னா நிச்சயம் பணம் வேணுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இந்த மாதிரி வீடு கட்டுறது பணம் வச்சுருக்கவங்களுக்கு தான் அமைதா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கிடையாது. ஆனால் ஜாதகத்தில் கிரக நிலைகள் அவங்களுக்கு வீடு எப்படி அமையணும்னு இருக்கோ அதை பொறுத்து தான் வீடு அமைப்பு அவங்களுக்கு இருக்கும். கோடியாக எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு குடிச வீட்டில் தான் இருக்கணும், இல்லை சாதாரண ஓட்டு வீடு, சாதாரணமாக சிம்பிளாக இருக்க வீட்டில் தான் அவங்க இருக்கணும் அப்படின்னு அமைப்பு இருந்தால் அது அவங்களால மாற்றவே முடியாது. அவங்க பிரம்மாண்டமான வீடு கட்டணும்னு நினச்சா கட்டவே முடியாது. அதுக்கு தடை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வீடு அவங்களுக்கு அமையாது. அதே போல் வசதி ரொம்ப கம்மி, அதே மாதிரி வீடு கட்டவே பணம்லாம் இருக்காது. ஆனாலும் வீடு கட்டுற யோகம் இருக்கும். ஆனால் சாதாரணமானவங்க கூட அவங்களுக்கு நல்ல வசதி, எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான வீடு, நல்ல பெரிய வீடாக அமைஞ்சிரும். அந்த மாதிரி வீடு கட்டக்கூடிய யோகமும் அவங்களுக்கு வந்துடும். இதுவும் ஜாதக அமைப்பில் தான் இருக்குது. ஜாதகத்தில் இல்லாத ஒரு விஷயம் மனித வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நடக்கும். நம்ம ஜாதகத்தை எந்த வியூவில் பார்த்தாலும் புது புது விஷயங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு என்ன தேவைங்கிறத ஜாதகத்தில் பார்த்தோம்னா அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வசதியான பிரம்மாண்டமான வீடு யாருக்கெல்லாம் அமையும் அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்கிறேன். இப்போ பிரம்மாண்டமாக பெருசாக வசதியாக இருக்கணும் அப்படின்னா வீடு எப்படின்னா, அதுக்கு காரக கிரகம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த காரக கிரகம் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது சூரிய பகவான் தான். சூரிய பகவான் ஒரு ஜாதகத்தில் வலுவோட 4ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டால் நிச்சயமாக அவருக்கு பிரம்மாண்டமான வசதியான வீடு கிடச்சிரும். இது எதன் அடிப்படையில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ சிவபெருமானுக்கு இருக்கிற கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான கோயிலாக இருக்கும். இது மற்ற எந்த தெய்வங்கள் இருக்கிற கோயிலோட சிவன் ஆலயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக தான் இருக்கும். உலகத்திலேயே மிகப்பெரிய கோயில்னு சொல்லக்கூடிய தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் சிவன் கோயில் தான். அது மாதிரி ஏன் சிவபெருமானுக்கு மட்டும் பிரம்மாண்டமாக கோயில் அமையுது, மற்ற கடவுளர்களுக்கு இந்த மாதிரி அமையலை அப்படின்னா அதுக்கு காரக கிரகம் சூரிய பகவான் தான். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்ம சிவபெருமானோட நட்சத்திரம் தெரியும், திருவாதிரை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அது மிதுன ராசியில் இருக்குது. அதே போல் சிவபெருமானுக்கு லக்னம் எது தெரியுங்களா? இதுவரையும் யாரும் சொல்லலை, நான் தான் சொல்கிறேன். அவருக்கு லக்னம்னு எடுத்துக்கிட்டால் ரிஷப லக்னம் வரும். ஏன்னா அங்கே தான் நந்தீஸ்வரர் இருக்கார், காளை அவருடைய வாகனம். அந்த வாகனத்தில் தானே சிவபெருமான் வருவார். அதனால தான் ரிஷப லக்னத்தை எடுத்துக்கணும். இப்போ ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் வீடாக எது வரும்? சிம்ம ராசி வரும். சிம்ம ராசியோட அதிபதி யாருன்னா சூரிய பகவான். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ 4ஆம் வீடை நம்ம என்ன சொல்லுவோன்னா, வீடு, வாகனம், தாய் இப்படிலாம் சொல்லுவோம். ஒருத்தருக்கு வீடு எப்படி இருக்கும், அமையும் அப்படிங்கிறத நம்ம 4ஆம் இடத்தை வச்சு தான் சொல்லுவோம். அப்போ சிவபெருமானுக்கு ரிஷப லக்னமாக இருக்கிறதுனால அவருக்கு 4ஆம் இடம் சூரியன் வீடாகவே அமைஞ்சிருது.
அப்போ பார்த்திங்கன்னா அவங்க பிரம்மாண்டமான கோயில்களாக அமையுது. பிரம்மாண்ட வசதியான மிக உலகத்திலேயே மிகப்பெரிய கோயிலாக அமைஞ்சிருக்கிற தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் அமைஞ்சிருக்கிறதுக்கும் சிவபெருமானுக்கு அந்த சூரிய காரகத்துவம் தான். இப்போ இதில் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ ரிஷப லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் பெரிய வீடு அமைஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக 90% பேருக்கு அமைஞ்சிருக்கும். பிரம்மாண்டமான வீடு தான் இருக்கும், பெரிய வீடு, வசதியான வீடாக தான் இருக்கும். அதே போல் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ சில பேருக்கு வீடு பிரம்மாண்டமாக இருக்கா அப்படிங்கிறத விட சூரியனோட காரகத்துவம் அந்த வீட்டில் இருக்கும். அந்த வீட்டில் இப்போ ரிஷப லக்னத்தில் பிறக்கிறவங்க வீட்டை பார்த்திங்கன்னா, அவங்க வீட்டை அடையாளம் சொல்கிற மாதிரி ஒரு அந்த பக்கத்தில் அடையாளம் இருக்கும். அதே போல் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ரிஷப லக்னத்துக்காரே புகழ் பெற்றவராக இருப்பார். ஏன்னா சூரியனோட காரகத்துவம் இங்கே வேலை செய்யும். அவருக்கு புகழ் இருக்கும். அவர் பேரை சொன்னால் அந்த ஏரியாவிலே தெரியும். அவர் வீடு, அந்த நபர் பேரை சொல்லி அந்த நபரோட வீடு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வீடு அமையுது. இப்போ மற்ற லக்னக்காரங்களுக்கெல்லாம் எப்படி அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு லக்னத்துக்குமே 4ஆம் இடம், அந்த 4ஆம் இடத்துல சூரியன் இருந்தால், அதே போல் 4ஆம் இடத்து அதிபதி கூட சூரியன் இருந்தால் இந்த மாதிரி பெரிய வீடு அமையும். அதே போல் 4ஆம் அதிபதி சூரியனோட நட்சத்திரத்தில் இருந்தால் இந்த மாதிரி பெரிய வசதியான பிரம்மாண்டமான வீடு அமையும். இல்லைன்னா அவங்க வீடு புகழ்பெற்ற வீடாக இருக்கும். அவங்க வீட்டை அடையாளம் காட்டக்கூடிய அளவில் இருக்கும். இப்போ 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது, 4ஆம் அதிபதியோட சூரியன் இருக்கிறது, 4ஆம் அதிபதி சூரியன் நட்சத்திரத்தில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சூரியன் 4ஆம் வீட்டு அதிபதிக்கு திரிகோணத்தில் 1, 5, 9 சூரியன் இருந்தாலும், அதே போல் 4ஆம் வீட்டுக்கு சூரியன் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் 4ஆம் வீட்டுக்கு சூரியன் திரிகோணத்தில் இருந்தாலும் இந்த மாதிரி பிரம்மாண்டமான வீடு அமைஞ்சிரும். பெரிய வீடாக தான் அமையும். அவங்க நினைக்கலாம், நம்ம எப்படி நம்ம வசதிக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி வீடெல்லாம் கட்ட முடியுமா? பெரிய வீடு வாங்குறதே கஷ்டமாக இருக்குது, வீடு கட்டுறது எவ்வளோ பெரிய பிரச்சனை, இதில் வேறு பிரம்மாண்டமான வீடு அப்படிலாம் எப்படி கட்ட முடியும்னா கட்டலாம். அதுக்கான வசதி வாய்ப்புகள் அவங்கள தேடி வரும். அவங்களுக்கு யோகம் இருக்கும். யோகங்கிறது பல யோகங்கள் இருக்குது. அதில் இந்த மாதிரி வீடு அமைகிறதும் ஒரு யோகம்தான். நான் சிவபெருமானை பற்றி சொன்னேன். ஆனால் சிவபெருமானே ஒரு திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தன்னுடைய வீடு பெரிய வீடுங்கிறத சொல்லுவார். அது எந்த படத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவிளையாடல் படத்தில் தருமிக்கோட சிவபெருமான் ஒரு பேச்சு வார்த்தை நடத்திக்கிட்டு இருப்பார் கோயிலில். அதாவது மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் இந்த சம்பவம் நடக்கிற மாதிரி இருக்கும். சிவபெருமான் புலவர் வேஷத்தில் வந்திருப்பார், புலவர் உருவத்தில் இருப்பார். அப்போ தருமியாக இருக்கிற நாகேஷ் அவர் அந்த சிவபெருமானாக இருக்க சிவாஜி கணேசன்கிட்ட பேசும்போது தருமி கேட்பார், உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பார். ஏன் வீடு இந்த ஊர்லேயே பெரிய வீடு அப்படிம்பார். இப்போ புரியுதா? சிவபெருமானுக்கு தான் ஆலயங்கள் எல்லா இடத்துலையும் பெருசாக இருக்குது. காரணம் அவருக்கு 4ஆம் வீடாக சிம்ம ராசி வர்றதுனால. இப்போ இந்த ஜாதகங்களில் இந்த நான் சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சிவபெருமான் சொல்கிற மாதிரி தான் பிரம்மாண்ட வீடு, இந்த ஊர்லேயே எங்கள் வீடு பெரிய வீடு அப்படின்னு ஊரை வச்சு இப்போ சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான வசதியான வீடு அமைகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அந்த வீட்டில் ஒரு புகழ்பெற்ற நபர் இருப்பார். அந்த சூரியனோட காரகத்துவம் அவங்களுக்கு வேலை செய்யும், ஜாதகப்படி வேலை செய்யும். அதே போல் அந்த வீட்டில் இருக்கிறவங்க அரசியல் தொடர்பு, அரசு வேலை தொடர்பு, அதே போல் பிரபலமாக இருக்கிறது, இதெல்லாம் சூரியன் சம்மந்தப்படும் போது 4ஆம் இடத்தோட அவங்களுக்கு இது நடக்குது. அப்போ இவங்களுக்கு வீடு அமைகிறது, வீடு கட்டுறது, இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் யோகமாக அமைஞ்சிரும். இப்போ நான் இந்த பதிவில் இந்த 4ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
ஆமாம். இன்னும் கூட 4ஆம் அதிபதி இப்படி அமைஞ்சு ராகு 4ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டார்னா மிக பிரம்மாண்டமான வீடாக தான் அமையும். சொல்லவே வேணாம். அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகளோட சொகுசு பங்களான்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வீடெல்லாம் அமையும். இந்த காரகத்துவம் 4ஆம் இட காரகத்துவம் வந்து பல வகையில் வீடை பற்றி சொன்னாலும், நான் இந்த பதிவில் வசதியான பிரம்மாண்டமான வீடு எந்த ஜாதகருக்கு அமையும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இதை வச்சு நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி அமைப்பு இருந்து அதே போல் வீடு அமைஞ்சிருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே போல் இந்த மாதிரி நான் ஒரு நல்ல பதிவுகள்லாம் இதில் இந்த சேனலில் நான் தந்துக்கிட்டுருக்கேன். இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.